ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் நண்பர்களே. அதாவது வெறும் 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. அதுவும் இந்த பையனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுவாய் அன்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே இந்த பையனை பற்றி தான் எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஸ்கேம் பண்ணால் இவனுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இவனுக்கும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கேபிஒய் பாலாவுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு பையனை பற்றி தான், கொடுவாய் அன்பு அப்படின்ற பையனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இவனை பற்றி பேசுறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தாவேகா கட்சியின் உறுப்பினராக மாறி தாவேகா கட்சியோட பொதுச் செயலாளராக ஆகிறதுக்கு கூட இவனுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் இவன் இந்த ஸ்கேமில் மாற்றத்துக்கு முன்னாடி இந்த பையனோட இமேஜ் இருந்தது. இதுக்கப்புறம் அந்த பையன் ஸ்கேம் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்த காசில் தார் ராக்ஸ் அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து பண்ணை விடலாம் வாங்கி கொடுத்து கோடிக்கணக்கில் காசை சேர்த்துட்டாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்ததுக்கு அப்புறமா இவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இவர்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்த ஒருத்தரும் இவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸை அடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க அப்படின்னா நம்ம யாரை குறை சொல்றது? இந்த பையனோட பெருமையை பற்றி பேசலாமா, இல்லை இந்த காசு கொடுத்து ஏமாந்தானுங்க பாருங்க தற்குறி, இவனுங்களை பற்றி பேசுறதா? ஒரே குழப்பமாகுதுங்க எனக்கு. ஸோ இந்த தற்குறிகள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த தற்குறிகள்லாம் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எவன் தற்குறி இல்லை அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டே, இந்த கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தற்குறிகள் தாண்டா அப்படின்ற மாதிரி, அந்த தற்குறி கூட்டமே அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் இன்னைக்கு அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிற அளவுக்கு அந்த ஒரு கட்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தற்குறி தொண்டர்களும் அப்படி ஆயிட்டாங்கப்பா. இதை சொன்ன உடனே பல பேர் என் மேலே காண்டாவது உண்மைதான். அதை நான் தவிர்க்கவே முடியாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றது நம்ம நிறைய வைக்கலாம். அதில் இதுவும் ஒரு காரணம். அதாவது 14 வயசு பையன்கிட்ட ஏமாந்துருக்கீங்களாடா டே அப்படின்ற மாதிரி தான் அசிங்கமாக கேட்க தோணுது. நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? எனக்கு யாருக்கு மேலேயும் ஒரு தனிப்பட்ட விரோதமோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? யாருக்கிட்டையோ ஏமாந்தா பரவாயில்ல, எவங்கிட்டையோ நீங்கள் ஏமாந்தா பரவாயில்ல, மிகப்பெரிய அளவில் உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்குன்னு சதுரங்க வேட்டையில் வர மாதிரி ஒரு 10-20 லட்சம் செலவு பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு சின்ன பையன் ஒரு யூடியூப் வீடியோ போட்டு உங்களை நல்லா ஏமாத்திட்டான். எப்படி ஏமாத்தினான்னு சொல்லையா? ஏமாத்திட்டானா எப்படி ஏமாத்தினான் சொல்லு அப்படின்னா சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் வழவழன்னு நான் இழுப்பேன் பார்த்தீங்களா? அதில் ஒரு சின்ன மேட்டரும் சொல்லிடுறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் எப்படியெல்லாம் ரசிகர்களை ஏமாற்றி இவனுங்க ஸ்கேம் பண்ணி பெரிய லெவலில் செட்டில் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதில் ஹர்ஷா சாய் அப்படின்றவரை நம்ம குறிப்பிடலாம், கேபிஒய் பாலாவை குறிப்பிடலாம், ராகவா லாரன்ஸை கூட நான் சொன்னேன். ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை. ஆனால் கேபிஒய் பாலாவை பற்றி அவரோட முகத்திரையை கிழிச்சது நம்மளோட சேனல் தான் 2வது இடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நான் கேபிஒய் பாலா அவர்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு யூடியூப் சேனல் அவரை பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் பாவம் அவரோட நேரம் அந்த வீடியோக்கு என்னதான் நல்ல வியூஸ் போனாலும் அவர் சொல்ல வந்த விஷயம் நல்ல தெளிவாக தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இது போய் பல பேர் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை எடுத்து என் சைடில் ரிசர்ச் பண்ணி இது ஒரு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு சில திடுக்கிடும் தகவல்கள் கேபிஒய் பாலாவை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் சேனலில் போட்டேன். என் சேனலில் ஆதரவு கிடைச்சாலுமே கூட அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் தான் வந்தது. ஏன்னா நம்ம மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாலே திட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் நம்ம சேனலுக்காக வருதுங்க. அதனால நல்ல ஃபாலோவர்ஸையும் தாண்டி ஹேட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? எப்படியும் நம்ம சொல்ல வரதான் அவனுக்கு எடுத்துக்கிட்டா சரி. ஆனால் இன்னைக்கு என்ன கமெண்ட்ல அன்னைக்கு நான் அந்த வீடியோ கேபிஒய் பாலா பற்றி போடும்போது திட்டினவனுக்கு எல்லாருமே இன்னைக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவரோட முகத்திரை இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் கிழியப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இதே வரிசையில் அந்த ஆந்திராவை சேர்ந்த ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் கண்டென்ட் எடுக்கிறது படம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி எம்எல்ஏ ஒரு இடத்துக்கு எப்படி போறாரோ அந்த அளவுக்கு ஒரு மாசா போவார். ஒருத்தர் ஓட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு பிரச்சாரம் பண்ண போகும்போது எப்படி போவாங்க, ஏகப்பட்ட தொண்டர்கள் சூழ இவர் ஒரு காரில் போய் இறங்கி அவருக்கு என்னமோ மாலை போடுறது என்னமோ, சால்வை போத்துறது என்னமோ, அவருக்கு ஆர்த்தி எடுக்கிறது என்னமோ, அந்த லெவலுக்கு அவரோட இமேஜ் இருக்கும். இருந்தாலும் அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறான். எவனுமே நல்லது பண்ணுறத இப்படி வெட்ட வெளிச்சமாக காமிக்க மாட்டான். ஒரு வீடியோ போடு, 2 வீடியோ போடு, அதுக்கப்புறம் அவன் செய்யறத வீடியோ எடுக்கணுன்ற ஒரு நோக்கமே இருக்காது. உண்மையாக உதவி பண்ணுறவனை சொல்கிறேன். ஆனால் ஒரு கண்டென்ட்டாக இதை மாற்றணும்னு நினைக்கிறவன் இந்த வேலை மட்டும்தான் பார்ப்பான் அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் அறிவு கூட அந்த வீடியோஸ் பார்க்குற எவனுக்குமே இல்லை அப்படின்றது தான் என்னோட மன வருத்தமே. இதையும் தாண்டி அவனை பற்றி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும் போது நம்ம என்னமோ குறை பேசிட்டோம் அவனை பற்றி, அவன் வளர்றது நம்மளுக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்மளை திட்டுவானுங்க பார்த்தீங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ இந்த வகையில் இப்போ இவங்களை பற்றி நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுவாய் அன்பு அப்படின்ற பையன் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த 15 வயசா 14 வயசு பையன், இவனோட ரோல் மாடலே
கேபிஒய் பாலா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கிறான். அப்போ கேபிஒய் பாலா அப்படின்றது எப்பேற்பட்ட வைரஸ், அது எப்படி பரவி அடுத்த ஜென்ரேஷனை வந்து இது தாக்குறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக முளைக்கக்கூடிய ஜென்ரேஷனை கூட இது எப்படி ஸ்கேம் பண்ணிருக்குது பாருங்க மைண்ட் செட் லெவலில். அதாவது இன்னைக்கு படித்து நல்ல அறிவை வளர்த்துக்கிட்டு நம்ம சமுதாயத்துக்கும் ஏதாவது நல்லது செய்யணும், நம்மளும் வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் போய் நான் வளர்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆக்கி விட்டுருது பார்த்தீங்களா. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன், இந்த சோஷியல் மீடியாவில் இப்படியும் பணம் சம்பாதிக்கலாம், நீ கஷ்டப்பட்டு படித்து எதுக்கடா சம்பாதிக்கிற, இந்த மாதிரி தற்குறித்தனமான வீடியோஸ் எல்லாம் போடு, உடம்புல மிளகாத்தூள் பூசிக்கணுமா நான் பூசிக்கிறேன், டெய்லி நீங்கள் டாஸ்க்கு சொல்கிறீங்களா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் என்ன டாஸ்க்கு சொல்கிறீங்களோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தற்குறி கூட்டம் இந்த சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்குது. அதாவது இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்முங்க. திறமை இருக்கிறவன் அவனோட திறமையை வெளில காமிச்சு அவன் பாப்புலர் ஆகிறான், அறிவு இருக்கிறவன் அவன் அறிவு சார்ந்த வீடியோக்களை போட்டு பாப்புலர் ஆகிறான். ஆனால் இந்த தற்கொலைங்க ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க, இதுங்களுக்கு வந்து அறிவே கிடையாது, இதுங்க அறிவையே வளர்த்துக்காது, இதுங்க எந்த திறமையும் வளர்த்துக்காது. ஆனால் நாமளும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறோன்னு காமிச்சிக்கணும்னு சொல்லி இந்த பலூனாக்கா மாதிரி ஒரு சில கிராக்கிங் எல்லாம் இருக்குது. இதுங்களாம் என்ன பண்ணும், ஏடா உடம்பா ஏதாவது ஒன்றத்தை போட்டு பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லி பாப்புலர் ஆகிதான் இப்பேற்பட்ட ஃபாலோவர்ஸை வச்சுன்னு இருக்குதுங்க. ஆனால் இதுங்களை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் யாரா இருப்பா, நல்லா யோசிச்சு பாருங்க. இதுங்களோட வீடியோ வந்து போகிற போக்கில் ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா, அது எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதை ஃபாலோ பண்ணி அந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் போட்டு லைக் போடுறான் பாருங்க, இவன் எப்பேற்பட்ட தற்கொலையாக இருப்பான் பாருங்க. இந்த தற்கொலை கூட்டம் தான் ஒரு கட்சியில் ஃபுல்லாகவே இருக்குதுங்க. ஸோ இந்த தற்கொலைகளை நம்பி தான் ஒரு தலைவர் கட்சியை நடத்துறாரு. ஸோ அவரை பற்றி குறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து வந்துடாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபியூச்சர் அப்படின்றது முக்கியங்க. இதே தான் நான் சொல்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி கேபிஒய் பாலாவை பற்றி நான் எக்ஸ்போஸ் பண்ணும்போது எல்லாருமே என்ன திட்டினீங்க. அவனை அதை கண்டுக்காமல் 3 வருஷம் நல்லா கல்லா கட்டி இன்னைக்கு அவனோட ஊரில் 5 பங்களா கட்டிருக்கானா. ஸோ பங்களா கட்டி அவன் சந்தோஷமாக இருக்கட்டுமையா, என்னையா அவன் தான் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணானே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு ராங் ரூட்டில் சம்பாதிக்கிறது. இன்னைக்கு இவன் ஒருத்தனோட செஞ்சுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டோன்னா இவனோட ஃபாலோவர்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா, கொடுவாய் அன்பு, இந்த மாதிரி ஒரு 100 பேர் வளருவோம். அதுக்கப்புறம் நம்ம நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம் பண்ணாதான் வந்து நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம அடுத்த தலைமுறையை கரப்டர் தலைமுறையாக ஆகிடுங்க. அதுதானுங்க நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இவ்வளோ மெனக்கெட்டு கத்திக்கிட்டு இருக்கோம் மைக்கை வச்சு. சரி ஓகே, இந்த கொடுவாய் அன்பு என்ன மாதிரி ஸ்கேம் பண்ண அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. ஆரம்பத்தில் இவனோட பேரண்ட்ஸ் தான் வந்து இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்கேம் பண்ணுன்னு கிடையாது, நீ வந்து படித்து ஒன்றும் முன்னேற போகிறது கிடையாது, உனக்கு படிப்பே கிடையாது, உனக்கு படிப்பவே கிடையாது, நீ எது படித்தாலும் மார்க் வாங்குறது இல்லை, அதனால் நீ வந்து தளபதி விஜயோட ரசிகர்களாக இருக்க, அதனால் நீயும் ஃபியூச்சரில் ஒரு குட்டி தளபதியாக மாறிடு, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அது இதுன்னு சொல்லி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்குது. ஆனால் எந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன்னா விஜய் அவர்களோட பாட்டுக்கு 1 கோடி பேர் டான்ஸ் ஆடுகிறான். அதனால் இதுக்கு வந்து எங்கே இந்த எக்ஸ்போசர் கிடைக்க போகுது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணியிருக்குது. பண்ணும்போது இதுக்கு கூட ஒருத்தன் பிறந்த ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், அவனும் இவனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வித்தியாசமாக ஒரு ஸ்கேம் பண்ணுவோம், ஸ்கேம் பண்ணுறதுக்கு முன்னாடி வித்தியாசமான ஒரு கண்டென்ட் பண்ணுவோன்னு சொல்லி இவனுங்க வந்து இந்த டாஸ்க் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட தற்கொலைகள்லாம் அதை செஞ்சுட்டு இருக்குதுங்க. அதாவது நீங்கள் வந்து இவனை ஏதாவது ஒன்று பண்ண சொல்லணும்னா கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த கமெண்ட்டுக்கு அவன் வசதியாக இருக்கிறானோ அந்த வேலையை பண்ணுவான். அதாவது சில பேர் வந்து தண்டவாளத்தில் போய் தலையை வைன்னு கூட சொல்லுவான். ஆனால் வச்சா இவன் என்ன ஆகுது, நாளையிலேருந்து இவனோட கண்டென்ட்டும் கிடையாது, இவனும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு எது ஈஸியோ, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ, எது விலை கம்மியோ அந்த மாதிரியான கண்டென்ட்டாக போடுவானுங்க. கேட்டால் இவர் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நேயர் விருப்பத்துக்கு கண்டென்ட் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை தான் இது பண்ணிட்டு இருந்திருக்குது. ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்குது, உடம்புல மிளகாத்தூள் தடவுறது, அது ஒரு 2 கட்டிங் போட்டு ஆடுன்னு ஆடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்குது. இதை வந்து கொஞ்சம் பார்க்கும்போது இதை ஃபாலோ பண்ணுற ஒரு சில தற்கொலைகள் இதுக்கு லைக் போடுறது, கமெண்ட் போடுறது அப்படின்ற மாதிரி வழக்கம் போல ஓடிட்டு இருந்துருக்குங்க. இது மாதிரி போடும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் ஏகப்பட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனோட தம்பியை வந்து இவனுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணுறது, இந்த ஏஐ பண்ணுறது, தம்பின்ற மாதிரி அண்ணன் வந்து இந்த ஏஐயில் வந்து எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் ரசிகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம், விஜய் ரசிகர்களை நம்ப வைக்கணும், நம்ம விஜய் கூடவே ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியானலாம் கொஞ்சம் டுபாகூர் வேலை பார்க்கணும்னு சொல்லி அண்ணனை வச்சு அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, நம்ம அண்ணன் குடுவாய் அன்பு என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, விஜய் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி விஜயோட நிகழ்ச்சிக்கு மலேசியாவுக்கு கிளம்பி போகிற மாதிரி பாஸ்போர்ட்டெல்லாம் காமிச்சிருக்கிறான். உண்மையாக அவனோட பாஸ்போர்ட்டாக என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களே இன்ஸ்டாகிராமில் இவருக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களே ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு ஏஐ வாய்ஸை வச்சு என்னென்னமோ அட்டூழியம் பண்ணியிருக்கிறானுங்க. இந்த மாதிரி பண்ணி தாவேகாவின் தொண்டர்கள் இவருக்கு ஃபாலோவர்ஸாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பையன் ஒரு ஸ்கேமை அரங்கேற்றி இருக்கிறான். அது என்ன மாதிரி ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா, அது வேற ஒன்றும் இல்லை, காலங்காலமாக சதுரங்க வேட்டையிலேயே சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா வித்தின் வீக் உங்களுக்கு 16,000 ரூபா நான் கொடுக்குறேன். அதாவது இந்த 1000 ரூபா வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதிலிருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ஒரு 20,000 ரூபா வரும், என்னோட கமிஷன் ஒரு 4,000 ரூபா எடுத்துக்கிட்டு 16,000 ரூபா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இப்படின்ற ஒரு ஸ்கேம் சொன்னோன்னே இந்த 14 வயசு பையன் சொன்னதை கேட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் நம்பி அந்த பையனுக்கு காசு அமைச்சிருக்கிறாங்க.
ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களோட மனநிலை எந்த லட்சணத்தில் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் யார் யார்கிட்ட வேணாலும் ஏமாறுங்க, உங்களை ஏமாத்துறதுக்குன்னே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. நீ அங்கே ஏமாந்துருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்து ஒரு நல்ல ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி உன்னை ஏமாத்துறான். நீயே ஏமாந்து நின்று அவனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குற. இவங்கிட்ட நம்பி 1000 ரூபா கொடுத்தேன், 2000 ரூபா கொடுத்தேன், காசே திரும்ப வரல அப்படின்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற. ஸோ உண்மையான தற்கொலை நீயா இல்லை அந்த பையனா? எப்படி நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு பாருங்க. அப்துல் கலாமும் நம்ம நடிகர் விவேக்கும் காமராஜர் அவர்களும் இதெல்லாம் பார்த்தா எப்படி ஷாக் ஆவாங்க. ஆனால் இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்காரு. இந்த தலைவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தற்கொலையாக இருப்பார் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த தற்கொலைகள் ஓட்டு போட்டு ஒரு தலைவராக போகிறாராம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் பாதி பேருக்கு ஓட்டுரிமையே கிடையாது, எல்லாம் சின்ன பசங்க. மீதி பேருக்கு ஓட்டர் ஐடியே இல்லைங்க. இப்போது இதை சொல்கிறேன் பாருங்க, இந்த கொடுவாய் அன்பு, இந்த கொடுவாய் அன்பும் இந்த தற்கொலை கூட்டத்தில் ஒருத்தர் தான். இவரும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவரோட கட்சி கொடியை வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு இந்த கட்சி தலைவரோட நான் ஊர்வலம் வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் ஸ்கேம்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து எத்தனை பேர் மாட்டினாங்க அப்படின்றதையும் தாண்டி ஒரு கட்சி தலைவரே மாட்டியிருக்காரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஸோ இதை பற்றி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முழுக்க காரணம் அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்பாவும் அம்மாவும் அன்றைக்கி எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கும் அவங்களோட மன வளர்ச்சி அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்டேட் ஆகக்கூடிய அளவுக்கு ரஜினியோ கமலஹாசனோ கிடையாது. அவங்களாம் அந்த காலத்து மனுஷன், அந்த காலத்து மாதிரி தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம பையனாச்சும் கொஞ்சம் அனுபவிக்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய 70% பேரண்ட்ஸு. ஸோ பேரண்ட்ஸை நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு இந்த தற்கொலைகளுக்கு இந்த அளவுக்கு மனநல வருது, நீ எல்லாம் பான் கிரிமினல் தானே, நீ எல்லாம் வந்து இப்போவே யோசிச்சு இவ்வளோ காசு அடித்து அப்பா அம்மாவுக்கு தார் ராக்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அதை ஒரு கண்டென்ட்டாக வச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட லைக்ஸ் வாங்கி அதிலிருந்தும் பாதி பேரை ஏமாற்றணும்னு நினைக்கிறியே. நீ வந்து அப்பா அம்மா வளர்ப்பினாலும் இப்படி ஆகலை, நீ எல்லாம் பான் கிரிமினல். அதையும் தாண்டி இந்த சோஷியல் மீடியா உன்னை இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சிருக்குது. அதனால தான் சோஷியல் மீடியா அப்படின்றது என்னதான் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்பேற்பட்ட ஆட்கள் அதில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சோஷியல் மீடியா அப்படின்றது எந்த விதத்துலையும் ஒரு கேடுகட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து நல்ல விஷயங்களையும் கொடுக்கும், கெட்ட விஷயங்களையும் கொடுக்கும். அதில் வந்து நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இவனுங்கெல்லாம் பான் கிரிமினல்ஸ். இவனும் அவனோட அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, 2 பேரும் பான் கிரிமினல். இவனுங்கெல்லாம் வந்து பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு இயலாமையில் தான் இருந்திருப்பாங்களே தவிர இவங்களை யாரும் பூஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் தன்னோட பசங்க தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கு அந்த பசங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைலை வச்சு எதோ பண்ணுறான்ல பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களே தவிர நீ இந்த கெட்டதை பண்ணு, இந்த ஸ்கேமை பண்ணு, 10 பேரை ஏமாத்து, நாங்கள் உட்காந்து ரசிக்கிறோன்னு முக்கால்வாசி பேரண்ட்ஸ் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஸோ இந்த பையன் பண்ண ஸ்கேம் இது தான். இந்த ஸ்கேமுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் விலகிட்டேன். ஆனால் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா, வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம எதையுமே சொல்ல விரும்பலை, சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி அது மிகப்பெரிய தப்பு. இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாது, இந்த 2 கட்சி தான் ஆளணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குதுங்களா அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாதுங்க. ஆனால் இவர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கட்சி தலைவராக ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதை வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி இன்னைக்கு மேடையில் ரொம்ப போல்டாக பேசக்கூடிய அளவுக்கு தன்னைத்தானே வளர்த்து கொண்டார். ஸோ அது வந்து அவர் வந்து அவரோட வளர்ச்சியை வந்து நம்ம பாராட்டலாம். ஆனால் ஒரு கட்சி அப்படின்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு வரும்போது உங்களோட தொண்டர்களையும் நீங்கள் வளர்த்து விடணும், உங்கள் தொண்டர்களையும் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இல்லை, நீங்கள் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க ஆனால் உங்களோட தொண்டர்கள் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னா 23ஆம் புலிகேசியில் வர கதை தான். அதாவது 23ஆம் புலிகேசி எப்பேற்பட்ட தற்கொலையாக இருப்பார், அவருக்கு கீழே இருக்கிற படை வீரர்களும் எப்படி இருப்பாங்க, கரடியே காரி துப்பி விட்டதையா, படுத்து விட்டானையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கட்சி இருக்கும். ஆனால் நீங்களும் ஸ்ட்ராங்காக இருந்து உங்கள் தொண்டர்களும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, ஸ்ட்ராங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் அப்படின்றத நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு தொண்டர்கள் நல்ல படித்த இளைஞர்களாக இருக்கணும், நாகரீகம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், படிப்பு கம்மியாக இருந்தாலும் பொது அறிவு அதிகமாக இருக்கணும், புத்திசாலிகளாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் 300 பருத்தி வீரர்கள் மாதிரி நீங்கள் வேறு லெவலில் கலக்கலாம். அதை விட்டுட்டு நான் மட்டும்தான் வந்து மைக்கு பிடிச்சி நல்லா பேசுவேன், என் தொண்டர்கள் எப்படி பேசினான்னு அவனுக்கு எப்படி பிஹேவ் பண்ணான்னு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னா, இந்த 300 பருத்தி வீரர்கள் மாதிரி நீங்கள் ஆக முடியாது. உங்கள் போஸ்டரில் வேணால் நீங்கள் 300 பருத்தி வீரர்கள் மாதிரி அனிமேட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா ஃபோட்டோஷாப் பண்ணி இந்த பாரதியார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, அயன்மேன் மாதிரி, பாகுபலி மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி போஸ்டர் வழியாக நீங்கள் வந்து காமிச்சிக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அதனால் தலைவர்கள் வந்து எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே, தலைவர்கள் கரெக்டான வழியை உங்கள் தொண்டர்களுக்கு காமிச்சாதான் நீங்கள் நாளைக்கு நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியும். இல்லைனா உங்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட தற்கொலைகள் இன்னும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் அடி வாங்கணும். கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஏன்பா நுங்கம்பாக்கம் நூர்ஜஹானுக்கு ஒரு பாட்டு,
ஐயங்கார் குளம் அலமேலுக்கு ஒரு பாட்டு, இது என்ன நேரு இருப்போமா அப்படின்ற மாதிரி எவன் எங்கே எந்த தப்பு பண்ணாலும் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சீக்கிரம் வாங்க எல்லாம் தொண்டர்களும் என்ன வந்து கமெண்ட்ல திட்டுவீங்களா? வாங்க ஐ எம் வெயிட்டிங்.